ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பில்லில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்கவும் ஷார்ட்னு ஸ்வீட்டாக எடிட் பண்ணிடலாமா? வைப் சம்பவம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்து பண்ண உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இன்பிட் பண்ணி ஓப்பன் பண்ணாக்க உங்களுக்கு வந்து பண்ண இதில் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணாக்க இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபாண்ட் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கா, அதை மறக்காமல் நீங்கள் டவுன் பண்ணிக்கும். ஸோ அது எப்படி உங்கள் ஐட்மோஷனில் ஃபஸ்ட்டு இன்பிட் பண்ணி நம்ம பார்த்தலாமா? ஸோ அது கீழே வந்து பண்ண டெஸ்ட் இருக்கா, அது கீழ் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா, அது கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் வேவ் ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கா, அதை வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 பட்டன் இருக்குது, அது எனக்கு செலக்ட் போயிட்டு கீழே வந்து பண்ணி ஃபோன் இருக்கும், அதை வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மட்டும் மேலே காலில் 3 பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ண சைடில் வந்து பண்ண மொபைலில் டவுன்லோட் வந்து பண்ண குஷ் ஆகும். அது தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபாண்ட் எந்த ஃபைல் கிட்ட இருக்கோ, ஸோ அந்த ஃபைல் கிட்ட நான் வந்து பண்ண போய்க்கிறேன். ஒரே ஃபாண்டு தான், ஜஸ்ட் அது வந்து பண்ணி கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஒயிட் மோஷனில் இன்புட் ஆகும். நீங்கள் இன்புட் போயிட்டு இந்த இன்புட்றது மட்டும் வந்து பண்ணி டேக் போயிட்டு உங்கள் ஒயிட் மோஷன் நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா மட்டும் நம்ம ஒயிட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இன்புட் பண்ணுங்கள ஜஸ்ட் அந்த ப்ராஜெக்ட்டை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா, ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுட்டே இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகலையா, அந்த டெஸ்ட் நீங்கள் கீழ் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்குது, அது கீழ் போயிட்டு டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்டில் ஃபேஸ் இருப்பாருங்க, அது கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகல மட்டும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பண்ணாக்க பீட் மார்க் அண்ட் வந்து பண்ணாக்க சென்டரில் வந்து பண்ணாக்க லிக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இதில் யூஸ் பண்ணிக்கிற எஃபெக்ட் எல்லாமே வந்து பண்ணாக்க அதுக்குன்னு தனியாக வந்து பண்ணாக்க ப்ரீசெட் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய பேஜில் வந்து பண்ணாக்க இதே ப்ரீசெட்டுக்கில் வந்து பண்ணாக்க சிகரெட் ப்ரீஸ்ட்டு வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அது கீழே வந்து பண்ண ஏதாவது டைமிங் இது ஓடிச்சுனாக்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் முடிகிற வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ண டவுன்லோட் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஜஸ்ட் அது நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பண்ண உங்கள் ஐட்மோஷன் இன்புட் ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் அதை இன்புட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா நம்ம வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற அந்த எஃபெக்ட் எல்லாமே இங்கே வந்து பண்ணாக்க இங்கே தான் இருக்கும். ஜஸ்ட் இங்கே இருக்க லேயர் நம்ம இந்த இடத்துல காப்பி பண்ணிட்டு நம்ம அந்த பீட் மார்க்கில் பேஸ்ட் பண்ணிட்டு பிக்கை மட்டும் தான் நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ண போகிறோங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள், அப்போ தான் வந்து பண்ண உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க நம்ம எடிட் பண்ணுற பிக்கை நம்ம எடிட் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு ஃபோரஸ்ட் ஃபைலை வந்து பண்ண ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கும். இப்போ மேலே 3 பட்டன் இருக்குது, அது இங்கே செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஷர் பாருங்கள், அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்குது, அது இங்கே செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அந்த தரப்பு யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு குத்து அது மாதிரி இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்லை வந்து பண்ணி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் பட்டன் இருக்குது, அது இங்கே செலக்ட் போயிட்டு இதில் கிரேப் ஃப்ரேம் ஸ்பிஞ்ச் இருப்பாருங்க, அது இங்கே கிளிக் போயிட்டு கீழே சூப்பங்கினாக்க இந்த பிக்கு ஃபோரஸ்ட் ஃபைலில் கன்வெர்ட் ஆயிரும். இது வந்து நீங்கள் ஷோ பண்ணிக்கும். இப்போ நம்ம பண்ணுங்கள, ஸோ இதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற ஒரு பிக்குமே ஃபோரஸ்ட் ஃபைலில் வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ நீங்கள் கன்வெர்ட் பண்ண பின்னாடி அந்த செகண்டை வந்து பண்ணுங்க செகண்ட் ப்ரொசெட் ஜஸ்ட் அதை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி கீழே வந்து ஒரு கிரே கலர் இருக்கா, அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸ் இருக்கா, அது கிளிக் போயிட்டு காப்பில் இருக்கு பாருங்கள், அது கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பீட் மார்க் ப்ரொசெட் இருக்க அந்த லிங்க்ஸோட ஜஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக சாங்குக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மறுபடியும் இருக்கா நீங்கள் செக் பண்ணணும், இது கரெக்டாக தான் இருக்குது. மட்டும் அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த லேயருக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டுங்க. நீங்கள் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் மாதிரி இருக்கா நீங்கள் செக் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் சரியாக இருக்குது. இதே நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்கனாக்க அந்த லேயர் இங்கே கிளிக் போயிட்டு இந்த இடத்துல ஸ்பீட் ஐக்கன் இருப்பாருங்க, அதை கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க அது டைம்க்கு ஏற்ற மாதிரி வந்து கம்ப்ரஸர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட்டுக்கு அடுத்தது 2 கேப் இருக்கா, கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது மட்டும் இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கிளை கொண்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாச்சுன்னா முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கும் நம்ம வந்து கரெக்டாக நம்ம ஆட் பண்ணி விட்டுலாம். கரெக்டாக வந்து டெஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து 2 கேப் இருக்கும், அந்த இடத்துல இந்த கிரே கலர் நீங்கள் ஆட் பண்ணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணி வச்சா நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இதில் டெஸ்ட் இருக்கா, கரெக்டாக வந்து 8.23 செகண்ட் கிட்ட வந்துட்டு அங்கே காப்பி பண்ணது மட்டும் இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்ல கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக லேயர் கிளை கொண்டு எக்ஸ்ட்ரா கம்மியாச்சுனாக்க ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அதே சேம் இதில் நெக்ஸ்ட்டுக்கு நம்ம பண்ணிக்கலாமா? ஓகே, இது முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் அந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி 2 கேப் இருக்கா, இந்த இதிலும் ஜஸ்ட் அந்த லேயரை வந்து நீங்கள் ஆட் பண்ணி இட்டுக்குங்க.
ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க அந்த டெஸ்ட்டுக்கு 2 முன்னாடி கேப் பாருங்க. ஸோ அதில் தான் இந்த கிரே கலர் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ மறக்காமல் கரெக்டாக பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து பிக் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு கிரே கலர் இருக்கா அந்த லேயர் நீங்கள் கிளில் போயிட்டு இந்த கனஃபின்ற குட்டு ஸ்டாரிங் கிளில் போயிட்டு ஸோ நான் 4:5 கன்வெர்ட் பண்ண சொன்னேன். ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக் அந்த நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ் என் கொடுத்தா மட்டும் போதும். கரெக்டாக அந்த எஃபெக்டில் வந்து பண்ணாக்க இந்த பிக் ஆட். ஸோ இதுக்காக தான் 4:5 கன்வெர்ட் பண்ண சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட்டு கிரே கலரிலும் அதே சேம் மெத்தில் நீங்கள் எடிட் பண்ணிட்டு அந்த பிக் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து அந்த கிரே கலர் இருக்கா ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ணிய பிக் வந்து நீங்கள் ஒன் பண்ண ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ நான் வந்து பண்ணக்கு எல்லாத்துலேயும் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டீங்கன்னாக்கா மறுபடியும் வந்து நீங்கள் பேக் போயிட்டு அந்த செகண்ட் பிரிஸ்ட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ண கிரே கலர் முடிஞ்சா நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்கு ஒரு க்ரீன் கலர் இருக்கும். அதிலே நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு காப்பில் இருக்கா அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே பேக் போயிட்டு இப்போ நாம் எடிட் பண்ண அந்த பீட் மேப் பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த லேயர் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிங்கனாக்கா ஜஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க இந்த பிக்கு நம்ம முன்னாடி ஆட் பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட்டுக்கு அடுத்து ஒரு லென்த்தை வந்து பண்ண கேப் இருக்கும். கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கரெக்டாக 4.15 செகண்ட் கிட்ட வந்துக்குங்க. இப்போ இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த லேயர் கீழே கொண்டு நெக்ஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் கிளிக் போயிட்டு முன்ன எந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுவோம் கம்ப்ரஸ் ஆச்சு. இப்போ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க அது வந்து பண்ணாக்க சென்றாரும். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்களா நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த லேயருக்கு அடுத்தது வந்து பண்ணாக்க லென்த் கேப் இருக்கா கரெக்டாக 13.201 செகண்ட் கொண்டு மட்டும் இந்த பாக்ஸும் கொடுத்து பேஸில் கொடுத்துருக்கேன். எஸ்ல கம்மியாச்சுனாக்கா இந்த ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணுறது பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ கரெக்டாக நான் எந்த இடத்துல நான் ஆட் பண்ண சொல்கிறேனோ ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணிச்சா ஸோ இப்போ நம்ம இதில் வந்து பிக் ஆட் பண்ணிக்கலாம். முன்னாடி பாருங்கள் அதே சேம் மெத்தட் தான். ஜஸ்ட் அந்த லேயர் கிளிக் போயிட்டு இந்த கலர் ஃபில்டர் கொடுத்து ஸ்டார் கிளிக் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ண பிக்ஸில் போயிட்டு மேலே பிடிச்ச கொடுத்தா மட்டும் போதும். ஓகே. ஸோ இதே சேம் மெத்தட் நெக்ஸ்ட் இடத்துல நம்ம கிரீன் கலர் ஆட் பண்ணிங்களா ஸோ அதுலேயும் நம்ம வந்து பிக் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ரெண்டுத்தில் நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அப்படி நீங்கள் பேக் போயிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து இப்போ எனக்கு ஒரு 3 குரூப் இருக்குது. அந்த 3 குரூப்புமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு காப்பி 3 லேஸ் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நாம் அந்த பீட் மேப் பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் ஆட் பண்ண லேயருக்கு அடுத்து வந்து சின்ன கேப் இருப்பாருங்க கரெக்டாக அந்த இடத்துக்கிட்ட வந்து கரெக்டாக 6.10 செகண்ட் கிட்ட வந்துட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்தா ஜஸ்ட் இது மேலே ஆட் ஆயிடும். இது ஒன் பண்ண லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த பிக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ நம்ம இதில் போய் ஆட் பண்ணலாம். ஸோ இதிலே நம்ம இன்னொரு இடத்துல நம்ம ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அப்படி நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல சின்ன கேப் இருக்கு பாருங்கள் கரெக்டாக 14.24 செகண்ட் கிட்ட வந்துட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்துங்க. இது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். கரெக்டாக வந்து பண்ணாக்க ஜஸ்ட் அந்த புக் மார்க்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வந்து பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டுங்க. உங்களுக்கு எஸ்ல கம்மியாக இருந்துச்சுனாக்கா நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா அந்த ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி சேவ் பண்ணுறது கம்ப்ரஸ் பண்ணுறது பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் எப்படி பிக் ஆட் பண்ணு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு 3 குரூப் எடுத்துக்கிட்டு வந்துக்குங்க. இப்போ கீழே குரூப் ஒன்று இருக்கா அந்த குரூப் நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் பண்ணுறதே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நம்ம எடிட் பண்ண ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எஸ்ரைன் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபிட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் வேர்ப் இருக்கா அது வந்து பண்ணிக்க கிளிக் பண்ணிங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ண சைடில் டேல்ஸ் எஃபிட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேட செட்டிங் கிளிக் போயிட்டு இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் போயிட்டு அப்படி இங்கே பேக் போய்க்குங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கும் அது இங்கே செலக்ட் போயிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தோமா அச்சன் பண்ணி கரெக்டாக சென்டர் வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே இருக்குது அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் போயிங்கனாக்கா ஸோ அந்த ஃபஸ்ட்டு குரூப்பில் வந்து பண்ணாக்க அந்த பிக்கை அடையிடும். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே குரூப் 2 இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க எடுக்கிற போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டுட்டு அப்படி நீங்கள் பேக் வந்தீங்கனாக்கா ஜஸ்ட் அந்த செகண்டில் வந்து பண்ணாக்க உங்களுக்கு இது அடையிடும். ஸோ நெக்ஸ்ட்டு 3rd குரூப் இருக்கா இதிலும் நான் பண்ண அதே சேம் மெத்தட் ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அப்படி நம்ம பேக் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் வந்து பண்ணாக்க இது இதில் ஆட் ஆயிடும். ஓகே. ஸோ இப்போ நம்ம பண்ணுங்களேன். ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்து இருக்கிற அந்த 3 குரூப் இருக்கு பாருங்க. ஸோ அதில் நீங்கள் ஒன் பண்ண வந்து பண்ணாக்க பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க அடுத்த 3 இதுலேயும் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த குரூப்பில் நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டீங்கனாக்கா அப்படி இங்கே பேக் போயிட்டு அந்த செகண்ட் பிடிச்சிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அந்த குரூப்புக்கு அடுத்தது வந்து பண்ணாக்க ஒரு ஆரஞ்சு லேயர் பாருங்கள் அந்த லேயர் நீங்கள் கீழ் போயிட்டு
இந்த பாக்ஸை கீழ் போயிட்டு காப்பிலே இருக்குது அதை வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணி நம்ம பேக் போயிட்டு இப்போ நாம் எடிட் பண்ண பீட் ப்ரிஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அந்த குரூப்புக்கு அடுத்து வந்து பண்ணாக்க ஒரு சின்னதாக கேப் இருக்கும். கரெக்டாக வந்து பண்ணாக்க அது ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கரெக்டாக 7.20 செகண்ட் கிட்ட வந்துட்டு அங்கே காப்பி பண்ணதை மட்டும் இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்ல கொடுத்து மேல் ஆட் ஆயிரும். லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த குரூப்புக்கு மேல் வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க நெக்ஸ்ட்டு ஒரு 3 குரூப் ஆட் பண்ணுங்களா. ஸோ அதுக்கு அடுத்து கேப் இருக்குது அந்த இடத்துல போயிட்டு பேஸ்ட் போயிட்டு உங்களுக்கு எஸ்ல கம்மியாக இருந்துச்சுனாக்க ஜஸ்ட் ஸ்பீடை யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்குங்க. இப்போ நாம் இதில் போய் ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஆரஞ்சு கலர் கீழ் போயிட்டு கலர் ஃபிண்டை கொடுத்து ஸ்டார் கீழ் போயிட்டு ஸோ நான் எடிட் பண்ண பிக்ஸால் போயிட்டு மேலே புதுசாக கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதே சேம் இடத்துல நெக்ஸ்ட்டு அந்த ஆரஞ்சு கலரில் நம்ம வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபைனல் இதுக்கு நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிடலாமா, ரொம்ப விஷயம் தான். ஸோ அதுக்கு நீங்கள் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு சேகர் பிடிச்சி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணிங்கனாக்கா லாஸ்ட்டாக வந்து பண்ணாக்க ஒரு சர்க்கிள் லேயர் அதுக்கு மேலே ஒரு க்ரே கலர் லேயர் பாருங்கள். ரெண்டுத்தையுமே லாங் ப்ரெஸ் பண்ணி செலை போயிட்டு இந்த பாக்ஸிங் கீழ் போயிட்டு காப்பில் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி நம்ம பேக் போயிட்டு இப்போ நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் லாஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து பண்ண கேப் வரதில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க கரெக்டாக 16.27 செகண்ட் கிட்ட வந்துட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து நெக்ஸ்ட் மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பண்ண கரெக்டாக தான் இருக்குது. இதில் போய் கட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கேப் இருக்கு பாருங்கள், இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மட்டும் இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து உங்களுக்கு எஸ்ல கம்மி இருந்துச்சுன்னா மறுபடியும் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க 2 லேயருக்குமே. ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நாம் இதில் போய் ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த கிரே கலர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த கலர் ஃபில்டர் கொடுத்து ஸ்டாரிங் கிளிக் போயிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ண அந்த பிக்கை நம்ம செல போயிட்டு மேலே பிரச்சனை கொடுத்தா மட்டும் போதும். கரெக்டாக அந்த எஃபெக்டில் வந்து பண்ணாக்க இந்த பிக் ஆகிடும். ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்தடுத்த அந்த கிரே கலரில் நீங்கள் ஒன் பண்ண எடிட் பண்ணி அந்த பிக்கை மட்டும் ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபைனலி ஒரு லேயர் மட்டும் நம்ம ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போயிட்டு சேகர் பிடிச்சி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் மேலே வந்து பண்ண ஒரு லேயர் கொடுத்துருங்க பாருங்கள், நான் எப்பயும் கொடுக்க லேயர் தான். ஜஸ்ட் நான் லேயர் கீழ் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்து அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. இப்போ நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டுங்க. ஓகே, அவ்வளோதான் கெஸ். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நாம் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ண பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோவில் இந்த டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் போக்கனாக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.